இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைய நாள் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் ஷேக் முகமது அலி அப்பாசி அவர்களை 2 வாரங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திற்குள் நுழைவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் கைது பண்ணாங்க, பிறகு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு 2 வீக்குக்கு நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமலானுடைய தயாரிப்புகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ரமலானுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அது எல்லாவற்றுக்குமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடை விதித்திருக்கிறது. இந்த தடை ஓரிரு நாட்களுக்கு முன்பதாகவே அவங்க விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சென்று ரமலானுடைய தொழுகைகளை தொழுவதற்கும் நோன்பினுடைய கடமைகளை செய்வதற்கும் தயாராகி வரக்கூடிய நேரத்தில் தான் அதற்கான ஏற்பாடுகள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ள செய்யக்கூடிய ஏற்பாடுகளுக்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது. மருத்துவ மையங்கள் அந்த பகுதிகளில் இருக்கு, எதுவுமே இயங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று தொலை வர்றவங்களுக்கான மேலதிக ஏற்பாடுகள் எந்த ஏற்பாடுகளுமே செய்யக்கூடாது என்று சொல்லி மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வகுஃப் நிர்வாகிகளுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தடை விதித்திருக்கிறார்கள் என்கிற மேலதிக செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் மொத்தம் 250 பள்ளிவாசல்களில் ரமலானில் தொழுகை நடத்தக்கூடாது என்கிற தடையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன மக்களுக்கு திணித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அநியாயம், அக்கிரமம், அராஜகமாக இருக்கிறது. காசாவுல மக்களை கொல்றாங்க, வெஸ்ட் பேங்க்ல மக்களை கைது செய்யறாங்க, தொழுகைக்கு தடுக்கிறாங்க. 250 பள்ளிகளுக்கு தொழுவதற்கான தடைகளை விதித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல் தான் 2026 யுத்த வருடமாக இருக்க போகிறது காசாவில் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தொடர்ந்து லெபனான் பகுதிகளிலையும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்பாக இருக்கிற ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் அவர்கள் ஒரு தெளிவான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், ஆனால் இப்போதும் பொறுமையை தொடர முடியாது. 2 காரணங்களுக்காக நாங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம், எங்க மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது இந்த சமாதான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி அரசாங்கம் பொறுப்பெடுத்திருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த கட்டத்திலேயே நாட்டின் மீதோ சமூகத்தின் மீதோ தேவையில்லாத மேலதிக சுமையாக தாக்குதல்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே வைக்கணும் இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாக்களும் லெபனானில் இருக்கக்கூடிய மக்களும் லெபனானில் இருக்கக்கூடிய அரசும் லெபனானில் இருக்கக்கூடிய ராணுவமும் வேறானவைகள் அல்ல. ஹிஸ்புல்லா என்ன லெபனான், லெபனான் என்ன ஹிஸ்புல்லா தான். எனவே எங்களுடைய வேலை இஸ்ரேல்கிட்ட இருந்து நாட்டை பாதுகாக்கிறது தவிர இஸ்ரேல்கிட்டே கொண்டு போய் எங்க ஆயுதத்தை கொடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் சரணடைஞ்சு அடிமைகளாக இருப்பது அல்ல. எனவே எங்களுடைய 2 தேர்வுகளில் நாங்கள் 2ல் 2வது தான் எடுப்போமே தவிர ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டோம். சரணடைதல்ங்கிறத எடுக்க மாட்டோம். நாங்கள் எடுத்தாலே சண்டை என்பதைத்தான் எடுப்போம் என்பதையும் வெளிப்படையாக இன்றைக்கு நாயிம் காசிம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி தொடர்ந்து இது தொடர்பான செய்திகள் வெளியாகி வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவில் சீனா ஏகப்பட்ட ஆயுதங்களையும் ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களையும் ஈரானுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது.